பைபிள் சவாலின் 140வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நேகேமியா 10 முதல் 13 அத்தியாயங்கள் அர்ப்பணிப்பும் உறுதியும் மற்றும் அதைத் தொடர்ந்து நிலைநிறுத்துவதின் சவாலையும் காட்டுகிறது. மக்கள் தேவனை முழுமையாக பின்பற்ற ஒரு உடன்படிக்கை செய்து கீழ்ப்படிதலை வாக்குறுதி அளிக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் சிலர் விலகி தங்கள் உறுதியை புறக்கணிக்கிறார்கள். நேகேமியா திரும்பி வந்து அவற்றை திருத்தி தேவனுக்கான மரியாதையை மீண்டும் நிலைநிறுத்துகிறார். ஆன்மீக உறுதி ஒருமுறை செய்யப்படுவது மட்டும் அல்ல, தொடர்ந்து புதுப்பிக்கப்பட வேண்டியது என்பதை இது உணர்த்துகிறது. விசுவாசம் ஒழுக்கத்தையும் திருத்தத்தையும் தேவைப்படுகின்றது. இன்று நிலைத்த உறுதியுடன் ஆரம்பிப்போம். Welcome to day 140 of the Bible Challenge. Today's reading from Nehemiah chapter 10 to 13 shows commitment, dedication, and the challenge of maintaining faithfulness over time. The people make a covenant to follow God wholeheartedly, promising obedience and proper worship. However, as time passes, some begin to drift and neglect their commitments. Nehemiah returns and corrects these issues, restoring order and reverence for God. This reminds us that spiritual commitment must be continually renewed, not just made once. Faithfulness requires discipline, correction, and persistence. Let us begin today with a heart that remains committed and consistent before God. நேகேமியா அதிகாரம் 10. Nehemiah chapter 10. வசனம் 1. முத்திரை போட்டவர்கள் யாரென்றால், அகலியாவின் குமாரனாகிய திர்ஷாதா என்னும் நேகேமியா, சிதேகியா. Verse 1. Now those that sealed were Nehemiah, the Tirshatha, the son of Hachali, and Zidkiah. வசனம் 2. செராயா, அசரியா, எரேமியா. Verse 2. Sarah, Azariah, Jeremiah. வசனம் 3. பஸ்கூர், அமரியா, மல்கிஜா. Verse 3. Pashur, Amariah, Malchiah. வசனம் 4. அத்தூஸ், செப்பனியா, மல்லுக். Verse 4. Hattush, Shabaniah, Malich. வசனம் 5. ஆரீம், மெரிமோத், ஒபதியா. Verse 5. Harim, Meremoth, Obadiah. வசனம் 6. தானியேல், கினேதோன், பாருக். Verse 6. Daniel, Ginathon, Baruch. வசனம் 7. மெசுல்லாம், அபியா, மீயாமின். Verse 7. Mashullam, Abiah, Mijaman. வசனம் 8. மாசியா, பில்காய், செமாயா என்னும் ஆசாரியர்களும். Verse 8. Maaseiah, Bilgai, Shema. These were the priests. வசனம் 9. லேவியராகிய அசனியாவின் குமாரன் யெஸ்வா, எனாதாதின் குமாரரில் ஒருவனாகிய பின்னூயி, கத்மியேல் என்பவர்களும். Verse 9. And the Levites, both Jeshua the son of Azaniah, Binnui of the sons of Henadad, Kadmiel. வசனம் 10. அவர்கள் சகோதரராகிய செப்பனியா, ஒதியா, கேலிதா, பெலாயா, ஆனான். Verse 10. And their brethren, Shabaniah, Odijah, Kelita, Pelaiah, Hanan. வசனம் 11. மீகா, ரேகோப், அசபியா. Verse 11. Misha, Rehob, Hashabiah. வசனம் 12. சக்கூர், செரெபியா, செப்பனியா. Verse 12. Zakur, Sherebiah, Shabaniah. வசனம் 13. ஒதியா, பானி, பெனினு என்பவர்களும். Verse 13. Hodiah, Bani, Beninu. வசனம் 14. ஜனத்தின் தலைவராகிய பாரோஷ், பாகாத் மோவாப், ஏலாம், சத்து, பானி. Verse 14. The chief of the people, Parosh, Pahath Moab, Elam, Zathu, Bani. வசனம் 15. புன்னி, அஸ்காத், பெப்பாயி. Verse 15. Bani, Asgad, Bebai. வசனம் 16. அதோனியா, பிக்வாய், ஆதின். Verse 16. Adoniah, Bigwai, Adin.
வசனம் 17 ஆதேர் இஸ்கியா அசூர். Verse 17. Ater, Hizkiah, Azur. வசனம் 18 ஒதியா ஆசும் பித்சாய். Verse 18. Hodiah, Hashem, Bezai. வசனம் 19 ஆரிப் ஆனதோத் நெபாய். Verse 19. Harif, Anathoth, Nebai. வசனம் 20 மக்பியாஸ் மெசுல்லாம் ஈசீர். Verse 20. Magpish, Meshullam, Hezer. வசனம் 21 மெஷிசாபெயேல் சாதோக் யதுவா. Verse 21. Meshazabil, Zadok, Jaddua. வசனம் 22 பெலத்தியா ஆனான் ஆனாயா. Verse 22. Pelisha, Hanan, Ani. வசனம் 23 ஓசியா அனனியா அசூப். Verse 23. Hoshea, Hananiah, Hashab. வசனம் 24 அல்லோகேஸ் பிலகா சோபேக். Verse 24. Halohesh, Pileha, Shobek. வசனம் 25 ரேகும் அஷபனா மாசேயா. Verse 25. Rehum, Hashabna, Maaseiah. வசனம் 26 அகியா கானான் ஆனான். Verse 26. And Ahir, Hanan, Anan. வசனம் 27 மல்லூக் ஆரிம் பானா என்பவர்களுமே. Verse 27. Malich, Harim, Bana. வசனம் 28 ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் நிதனீமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளுமாகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்களெல்லாரும். Verse 28. And the rest of the people, the priests, the Levites, the potters, the singers, the Nethinims, and all they that had separated themselves from the people of the lands unto the law of God, their wives, their sons, and their daughters, every one having knowledge, and having understanding. வசனம் 29 தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோடே கூட்டிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும். Verse 29. They clave to their brethren, their nobles, and entered into a curse, and into an oath, to walk in God's law, which was given by Moses the servant of God, and to observe and do all the commandments of the Lord our Lord, and his judgments and his statutes. வசனம் 30 நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும். Verse 30. And that we would not give our daughters unto the people of the land, nor take their daughters for our sons. வசனம் 31 தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும். நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். Verse 31. And if the people of the land bring ware or any victuals on the Sabbath day to sell, that we would not buy it of them on the Sabbath, or on the holy day, and that we would leave the 7th year, and the exaction of every debt. வசனம் 32 மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூகத்தப்பங்களுக்கும் நித்திய போஜனபலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும்
பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவநிவிர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும். Verse 32. Also we made ordinances for us, to charge ourselves yearly with the third part of a shekel for the service of the house of our God. வசனம் 33. எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். Verse 33. For the showbread, and for the continual meat offering, and for the continual burnt offering, of the Sabbaths, of the new moons, for the set feasts, and for the holy things, and for the sin offerings to make an atonement for Israel, and for all the work of the house of our God. வசனம் 34. நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் எரிகிறதற்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷாவருஷம் எங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டுவர வேண்டிய விறகு காணிக்கைக்காகவும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டோம். Verse 34. And we cast the lots among the priests, the Levites, and the people, for the wood offering, to bring it into the house of our God, after the houses of our fathers, at times appointed year by year, to burn upon the altar of the Lord our God, as it is written in the law. வசனம் 35. நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற்பலனையும் சகலவித விருட்சங்களின் எல்லா முதற்கனிகளையும் கொண்டுவரவும். Verse 35. And to bring the first fruits of our ground, and the first fruits of all fruit of all trees, year by year, unto the house of the Lord. வசனம் 36. நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரரில் முதற்பேறுகளையும் எங்கள் ஆடுமாடுகளாகிய மிருகஜீவன்களின் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியஞ்செய்கிற ஆசாரியரிடத்துக்கும் கொண்டுவரவும். Verse 36. Also the firstborn of our sons, and of our cattle, as it is written in the law, and the firstlings of our herds and of our flocks, to bring to the house of our God, unto the priests that minister in the house of our God. வசனம் 37. நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற்பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்தின பலனாகிய திராட்சப்பழரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியரிடத்துக்கும் எங்கள் நிலப்பயிர்களில் தசமபாகம் லேவியரிடத்துக்கும் கொண்டுவரவும். லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்களிலெல்லாம் தசமபாகம் சேர்க்கவும். Verse 37. And that we should bring the first fruits of our dough, and our offerings, and the fruit of all manner of trees, of wine and of oil, unto the priests, to the chambers of the house of our God, and the tithes of our ground unto the Levites, that the same Levites might have the tithes in all the cities of our tillage. வசனம் 38. லேவியர் தசமபாகம் சேர்க்கும் போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியரோடே கூட இருக்கவும். தசமபாகமாகிய அதிலே லேவியர் 10 ஒரு பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்திலுள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டுவரவும் திட்டம் பண்ணிக்கொண்டோம். Verse 38. And the priest the son of Aaron shall be with the Levites, when the Levites take tithes, and the Levites shall bring up the tithe of the tithes unto the house of our God, to the chambers, into the treasure house. வசனம் 39. பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் ஊழியஞ்செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டுவர வேண்டியது
இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணிக்கொண்டோம். Verse 39. For the children of Israel and the children of Levi shall bring the offering of the corn, of the new wine, and the oil, unto the chambers, where are the vessels of the sanctuary, and the priests that minister, and the potters, and the singers, and we will not forsake the house of our God. நெகேமியா அதிகாரம் 11. Nehemiah chapter 11. வசனம் 1. ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள். Verse 1. And the rulers of the people dwelt at Jerusalem. The rest of the people also cast lots, to bring 1 of 10 to dwell in Jerusalem the holy city, and 9 parts to dwell in other cities. வசனம் 2. ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். Verse 2. And the people blessed all the men that willingly offered themselves to dwell at Jerusalem. வசனம் 3. யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதனீமியரும் சாலொமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரும் அவரவர் தங்கள் பட்டணங்களிலுள்ள தங்கள் காணிபூமியிலே குடியிருந்தார்கள். எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின் தலைவர் யாரென்றால்? Verse 3. Now these are the chief of the province that dwelt in Jerusalem. But in the cities of Judah dwelt every one in his possession in their cities. To wit, Israel, the priests, and the Levites, and the Nethinims, and the children of Solomon's servants. வசனம் 4. எருசலேமிலே யூதா புத்திரரில் சிலரும் பென்யமீன் புத்திரரில் சிலரும் குடியிருந்தார்கள். யூதா புத்திரரிலே பேரேசின் புத்திரருக்குள் ஒருவனான மகலாலியேலின் குமாரனாகிய செபதியாவின் குமாரன், அமரியாவுக்கு பிறந்த சகரியாவுக்கு குமாரனான உசியாவின் மகன் அத்தாயாவும். Verse 4. And at Jerusalem dwelt certain of the children of Judah, and of the children of Benjamin, of the children of Judah, Athaiah the son of Uzziah, the son of Zechariah, the son of Amariah, the son of Shephatiah, the son of Mahalaleel, of the children of Perez. வசனம் 5. சீலோனின் குமாரன் சகரியாவுக்கு குமாரனாகிய யோயாரிபுக்கு குமாரனான அதாயாவுக்கு பிறந்த அசாயாவின் குமாரன் கொல்லூசி பெற்ற பாருக்கின் மகன் மாசியாவுமே. Verse 5. And Maaseiah the son of Baruch, the son of Kolhoza, the son of Hazi, the son of Hadiah, the son of Joarib, the son of Zechariah, the son of Shiloni. வசனம் 6. எருசலேமிலே குடியிருக்கிற பேரேசின் புத்திரரெல்லாரும் 468 பராக்கிரமசாலிகளாயிருந்தார்கள். Verse 6. All the sons of Perez that dwelt at Jerusalem were 468 valiant men. வசனம் 7. பென்யமீன் புத்திரரில் யாரென்றால்? சல்லு என்பவன், இவன் மெசுல்லாமுக்கும், இவன் யோவேலுக்கும், இவன் பெதாயாவுக்கும், இவன் கொலாயாவுக்கும், இவன் மாசியாவுக்கும், இவன் இதியேலுக்கும், இவன் எசாயாவுக்கும் குமாரனானவன். Verse 7. And these are the sons of Benjamin, Sallu the son of Meshullam, the son of Jod, the son of Pedi, the son of Kolaiah, the son of Maaseiah, the son of Itiel, the son of Jesai. வசனம் 8. அவனுக்கு பின் கப்பாய் சல்லாய் முதலானவர்கள் 928 பேர். Verse 8. And after him Gabbai, Sallai, 928. வசனம் 9. அவர்கள் மேல் விசாரிப்புக்காரனான சிக்ரியின் குமாரன் யோவேலும், பட்டணத்தின் மேல் 2வது விசாரிப்புக்காரனான செனூவாவின் குமாரன் யூதாவுமே. Verse 9.
And Joel the son of Zichri was their overseer, and Judah the son of Senua was second over the city. வசனம் 10. ஆசாரியர்களில் யோயாரிபின் குமாரன் ஏத்தாயா யாகின் என்பவர்களும். Verse 10. Of the priests, Jedaiah the son of Joarib, Jashan. வசனம் 11. அகிதூபின் குமாரன் மெராயோத்துக்கு பிறந்த சாதோக்கின் குமாரன் மெசுல்லாம் பெற்ற இல்கியாவின் மகன். செராயா என்னும் தேவனுடைய ஆலயத்தின் விசாரணைக்கர்த்தனும். Verse 11. Sarah the son of Hilkiah, the son of Meshullam, the son of Zadok, the son of Meraiah, the son of Ahitub, was the ruler of the house of God. வசனம் 12. ஆலயத்திலே பணிவிடை செய்கிற அவர்கள் சகோதரராகிய 822 பேரும். மல்கியாவின் குமாரன் பஸ்கூருக்கு மகனான சகரியாவின் குமாரன் அம்சிக்கு பிறந்த பெல்லியாவின் குமாரன் எரோகாமுக்கு பிறந்த அதாயாவும். Verse 12. And their brethren that did the work of the house were 822. And Adiah the son of Jeroham, the son of Pelali, the son of Amzi, the son of Zechariah, the son of Pashur, the son of Malchai. வசனம் 13. பிதா வம்சத்தலைவராகிய அவனுடைய சகோதரர் 242 பேரும். இம்மேரின் குமாரன் மெசில்லேமோத்தின் மகனாகிய அகசாய்க்கு பிறந்த அசரியேலின் மகன் அமாசாயும். Verse 13. And his brethren, chief of the fathers, 242. And Amashai the son of Azareel, the son of Ahasai, the son of Mezhilamoth, the son of Immer. வசனம் 14. அவர்களுடைய சகோதரராகிய பராக்கிரமசாலிகள் 128 பேருமே. இவர்கள் மேல் அகிதோலிமின் குமாரன் சப்தியேல் விசாரிப்புக்காரனாயிருந்தான். Verse 14. And their brethren, mighty men of valor, and 128. And their overseer was Zabdiel, the son of one of the great men. வசனம் 15. லேவியரிலே புன்னியின் குமாரன் அசபியாவின் மகனாகிய அஸ்ரிக்காமின் குமாரனான அசூபின் மகன் செமாயாவும். Verse 15. Also of the Levites, Shema the son of Hashab, the son of Azrikam, the son of Hashabiah, the son of Bani. வசனம் 16. தேவனுடைய ஆலயத்தின் வெளிவேலையை விசாரிக்கிற லேவியரின் தலைவரிலே சபெதாயும் யோசபாத்தும். Verse 16. And Shabbethai and Jozabad, of the chief of the Levites, had the oversight of the outward business of the house of God. வசனம் 17. ஆசாபின் குமாரன் சப்தியின் குமாரனாகிய மீகாவின் மகன் மத்தனியா ஜெபத்தில் ஸ்தோத்திரப்பாட்டை துவக்குகிற தலைவனும் அவன் சகோதரரில் இரண்டாவதான பக்பூக்கியா என்னும் ஒருவனும். எதுத்தூனின் குமாரன் காலாவின் மகனாகிய சமுவாவின் குமாரன் அப்தாவுமே. Verse 17. And Mattaniah the son of Misha, the son of Zabdi, the son of Asaph, was the principal to begin the thanksgiving in prayer. And Bakbukiah the second among his brethren. And Abda the son of Shammua, the son of Galal, the son of Jeduthun. வசனம் 18. பரிசுத்த பட்டணத்திலிருந்த லேவியர் எல்லாரும் 284 பேர். Verse 18. All the Levites in the holy city were 284. வசனம் 19. வாசல் காவலாளர் அக்குபும் தல்மோனும். வாசல்களில் காவல் காக்கிற அவர்கள் சகோதரரும் 172 பேர். Verse 19. Moreover the porters, Akub, Talman, and their brethren that kept the gates, were 172. வசனம் 20. மற்ற இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவின் சகல பட்டணங்களிலும் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் இருந்தார்கள். Verse 20. And the residue of Israel, of the priests, and the Levites, were in all the cities of Judah, every one in his inheritance. வசனம் 21.
நிதனீமியர் ஓபேலிலே குடியிருந்தார்கள். அவர்கள் மேல் சீகாவும் கிஸ்பாவும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். Verse 21. But the Nethinims dwelt in Ophel, and Zehar and Gispa were over the Nethinims. வசனம் 22. எருசலேமிலிருக்கிற லேவியரின் விசாரிப்புக்காரன் மீகாவின் குமாரன் மத்தனியாவின் மகனாகிய அசபியாவுக்கு பிறந்த பானியின் குமாரன் ஊசி என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்துக்கு நிற்கிற பாடகராகிய ஆசாபின் குமாரரில் ஒருவன். Verse 22. The overseer also of the Levites at Jerusalem was Azzi the son of Bani, the son of Hashabiah, the son of Mattaniah, the son of Misha, of the sons of Asaph. The singers were over the business of the house of God. வசனம் 23. பாடகராகிய அவர்களுக்காக அன்றாடகப்படி கொடுக்கப்படும்படி ராஜாவினால் கட்டளையிடப்பட்டிருந்தது. Verse 23. For it was the king's commandment concerning them, that a certain portion should be for the singers, due for every day. வசனம் 24. யூதாவின் குமாரனாகிய சேராக்கின் புத்திரரில் மெசெசாபெயேலின் குமாரன் பெத்தகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான். Verse 24. And Pethahi the son of Meshazabeel, of the children of Zerah the son of Judah, was at the king's hand in all matters concerning the people. வசனம் 25. தங்கள் நாட்டுப்புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ளே யூதாவின் புத்திரரில் சிலர் கீரியாதர்பாவிலும் அதின் கிராமங்களிலும் தீபோனிலும் அதின் கிராமங்களிலும் எகாப்சியேலிலும் அதின் கிராமங்களிலும். Verse 25. And for the villages with their fields, some of the children of Judah dwelt at Kirjathurb, and in the villages thereof, and at Dibon, and in the villages thereof, and at Jacobzeel, and in the villages thereof. வசனம் 26. எஸ்வாவிலும் மோலாதாகிலும் பெத்பெலேதிலும். Verse 26. And at Jeshua, and at Malada, and at Bethflet. வசனம் 27. ஆத்சார்சூகாவிலும் பெயர்செபாவிலும் அதின் கிராமங்களிலும். Verse 27. And at Hazashual, and at Beersheba, and in the villages thereof. வசனம் 28. சிக்லாகிலும் மேகோனாகிலும் அதின் கிராமங்களிலும். Verse 28. And at Ziklag, and at Mekana, and in the villages thereof. வசனம் 29. என்ரிம்மோனிலும் சாரேயாகிலும் எர்மூத்திலும். Verse 29. And at Enrimmon, and at Zara, and at Jarmuth. வசனம் 30. சானோவாகிலும் அதுல்லாமிலும் அவைகளின் கிராமங்களிலும் லாகீசிலும் அதின் நாட்டுப்புறங்களிலும் அசிக்காவிலும் அதின் கிராமங்களிலும் பெயர்செபா தொடங்கி இன்னோமின் பள்ளத்தாக்கு மட்டும் குடியேறினார்கள். Verse 30. Zanoah, Adullam, and in their villages, at Lachish, and the fields thereof, at Azekah, and in the villages thereof, and they dwelt from Beersheba unto the valley of Hinnom. வசனம் 31. கேபாவின் ஊராராயிருந்த பென்யமீன் புத்திரர் மிக்மாஸ், ஆயா, பெத்தேல் ஊர்களிலும் அதின் கிராமங்களிலும். Verse 31. The children also of Benjamin from Geba dwelt at Michmash, and Ajah, and Bethel, and in their villages. வசனம் 32. ஆனதோத், நோப், அனனியா. Verse 32. And at Anathoth, Nob, Ananiah. வசனம் 33. ஆத்சோர், ராமா, கித்தாயிம். Verse 33. Hazor, Rama, Gittim. வசனம் 34. ஆதீத், செப்போயிம், நெபலாத். Verse 34. Hadid, Zeboim, Nebole. வசனம் 35. லோத், ஓனோ என்னும் ஊர்களிலும் சிற்பாசாரிகளின் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தார்கள். Verse 35. Lod,
and Ono, the valley of craftsmen. வசனம் 36 லேவியரிலே சில வகுப்பார் யூதாவிலும் சிலர் பென்யமீனிலும் இருந்தார்கள். Verse 36. And of the Levites were divisions in Judah and in Benjamin. நெகேமியா அதிகாரம் 12 Nehemiah chapter 12. வசனம் 1 செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலோடும் யெஸ்வாவோடும் வந்த ஆசாரியரும் லேவியரும் யாரென்றால் செராயா, எரேமியா, எஸ்ரா. Verse 1. Now these are the priests and the Levites that went up with Zerubbabel the son of Shealtiel, and Jeshua, Sarah, Jeremiah, Ezra. வசனம் 2 அமரியா, மல்லூக், அத்தூஸ். Verse 2. Amariah, Malich, Hattush. வசனம் 3 செக்கனியா, ரெக்கும், மெரிமோத். Verse 3. Shechaniah, Rehum, Meremoth. வசனம் 4 இத்தோ, கினேதோ, அபியா. Verse 4. Iddo, Ginatho, Abiah. வசனம் 5 மியாமின், மாதியா, பில்கா. Verse 5. Mayamin, Madya, Bilgah. வசனம் 6 செமாயா, யோயாரிப், எதாயா. Verse 6. Shema and Joyarib, Jediah. வசனம் 7 சல்லு, ஆமோக், இல்கியா, எதாயா என்பவர்கள். இவர்கள் யெஸ்வாவின் நாட்களில் ஆசாரியருக்கும் தங்கள் சகோதரருக்கும் தலைவராயிருந்தார்கள். Verse 7. Sallu, Amak, Hilkiah, Jediah. These were the chief of the priests and of their brethren in the days of Jeshua. வசனம் 8 லேவியர் யாரென்றால் யெஸ்வா, பின்னூயி, கத்மியேல், செரிபியா, யூதா, மத்தனியா என்பவர்கள். இவனும் இவன் சகோதரரும் துதி செய்தலை விசாரித்தார்கள். Verse 8. Moreover the Levites, Jeshua, Binnui, Kadmiel, Sherebiah, Judah, and Mattaniah, which was over the thanksgiving, he and his brethren. வசனம் 9 பக்புக்கியா, உன்னி என்கிற அவர்கள் சகோதரர் அவர்களுக்கு எதிரே காவல் காத்திருந்தார்கள். Verse 9. Also Bakbukai and Unni, their brethren, were over against them in the watches. வசனம் 10 யெஸ்வா யோயகீமை பெற்றான், யோயகீம் எலியாசிப்பை பெற்றான், எலியாசிப் யோயதாவை பெற்றான். Verse 10. And Jeshua begat Joachim, Joachim also begat Eliashib, and Eliashib begat Joyada. வசனம் 11 யோயதா யோனத்தானை பெற்றான், யோனத்தான் யதுவாவை பெற்றான். Verse 11. And Joyada begat Jonathan, and Jonathan begat Jaddua. வசனம் 12 யோயகீமின் நாட்களிலே பிதாவம்சங்களின் தலைவரான ஆசாரியர்கள் யாரென்றால் செராயாவின் சந்ததியில் மிராயா, எரேமியாவின் சந்ததியில் அனனியா. Verse 12. And in the days of Joachim were priests, the chief of the fathers, of Sarah, Merah, of Jeremiah, Hananiah. வசனம் 13 எஸ்ராவின் சந்ததியில் மெசுல்லாம், அமரியாவின் சந்ததியில் யோகனான். Verse 13. Of Ezra, Meshullam, of Amariah, Jehohanan. வசனம் 14 மெலிகுவின் சந்ததியில் யோனத்தான், செப்பனியாவின் சந்ததியில் யோசேப்பு. Verse 14. Of Maliku, Jonathan, of Shabaniah, Joseph. வசனம் 15 ஆரீமின் சந்ததியில் அத்னா, மிராயோத்தின் சந்ததியில் இல்காய். Verse 15. Of Harim, Adna, of Meraioth, Helke. வசனம் 16 இத்தோவின் சந்ததியில் சகரியா, கினெதோனின் சந்ததியில் மெசுல்லாம். Verse 16. Of Iddo, Zechariah, of Ginnathon, Meshullam. வசனம் 17 அபியாவின் சந்ததியில் சிக்ரி, மினியாமின், மோவதியா என்பவர்களின் சந்ததியில் பில்தாய். Verse 17. Of Abiah, Zichri, of Miniamin, of Modiah, Piltai.
வசனம் 18 பில்காவின் சந்ததியில் சம்முவா, செமாயாவின் சந்ததியில் யோனத்தான். Verse 18. Of Bilgah, Shammua, of Shema, Jehonathan. வசனம் 19 யோயரிபின் சந்ததியில் மத்தனா, எதாயாவின் சந்ததியில் ஊசி. Verse 19. And of Joyarib, Mattanai, of Jediah, Azzi. வசனம் 20 சல்லாயின் சந்ததியில் கல்லாய், ஆமோக்கின் சந்ததியில் ஏபேர். Verse 20. Of Salleh, Kalle, of Amak, Eber. வசனம் 21 இல்கியாவின் சந்ததியில் அசபியா, எதாயாவின் சந்ததியில் நெதனெயேல் என்பவர்கள். Verse 21. Of Hilkiah, Hashabiah, of Jediah, Nethaneel. வசனம் 22 எலியாசிபின் நாட்களில் யோயதா, யோகனான், யதுவா என்கிற லேவியர் பிதா வம்சங்களின் தலைவராக எழுதப்பட்டார்கள். பெர்ஷியனாகிய தரியுவின் ராஜ்யபாரம் மட்டும் இருந்த ஆசாரியர்களும் அப்படியே எழுதப்பட்டார்கள். Verse 22. The Levites in the days of Eliashib, Joyada, and Johanan, and Jaddua, were recorded chief of the fathers. Also the priests, to the reign of Darius the Persian. வசனம் 23 லேவி புத்திரராகிய பிதா வம்சங்களின் தலைவர் எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் நாட்கள் மட்டும் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டார்கள். Verse 23. The sons of Levi, the chief of the fathers, were written in the book of the Chronicles, even until the days of Johanan the son of Eliashib. வசனம் 24 லேவியரின் தலைவராகிய அசபியாவும் செரெபியாவும் கத்மியேலின் குமாரன் யெஸ்வாவும் அவர்களுக்கு எதிரே நிற்கிற அவர்கள் சகோதரரும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதினுடைய கற்பனையின்படியே துதிக்கவும் தோத்திரிக்கவும் ஒருவருக்கொருவர் எதிர்முகமாக முறைமுறையாயிருந்தார்கள். Verse 24. And the chief of the Levites, Hashabiah, Sherebiah, and Jeshua the son of Kadmiel, with their brethren over against them, to praise, and to give thanks, according to the commandment of David the man of God, ward over against ward. வசனம் 25 மத்தனியா, பக்புக்கியா, ஒபதியா, மெசுல்லாம், தல்மோன், அக்கூப் என்பவர்கள் வாசல்களிலிருக்கிற பொக்கிஷ அறைகளை காவல் காக்கிறவர்களாயிருந்தார்கள். Verse 25. Mattaniah, and Bakbukiah, Obadiah, Meshullam, Talman, Akab, were porters keeping the ward at the thresholds of the gates. வசனம் 26 யோச்சதாக்கின் குமாரனாகிய யெஸ்வாவின் குமாரன் யோயகீமின் நாட்களிலும் அதிபதியாகிய நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் இருக்கிற நாட்களிலும் அவர்கள் இருந்தார்கள். Verse 26. These were in the days of Joachim the son of Jeshua, the son of Jozadak, and in the days of Nehemiah the governor, and of Ezra the priest, the scribe. வசனம் 27 எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் முதலான கீதவாத்தியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடே கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள். Verse 27. And at the dedication of the wall of Jerusalem they sought the Levites out of all their places, to bring them to Jerusalem, to keep the dedication with gladness, both with thanksgivings, and with singing, with cymbals, ps altaries, and with harps. வசனம் 28 அப்படியே பாடகரின் புத்திரர் எருசலேமின் சுற்றுப்புறங்களான சமபூமியிலும் நெத்தோபாத்தியரின் கிராமங்களிலும். Verse 28. And the sons of the singers gathered themselves together, both out of the plain country round about Jerusalem, and from the villages of Netophati. வசனம் 29 பெத்கில்காலிலும் கேபா
அஸ்மாவேத் ஊர்களின் நாட்டுப்புறங்களிலும் இருந்து வந்து கூடினார்கள். பாடகர் எருசலேமைச் சுற்றிலும் தங்களுக்கு கிராமங்களை கட்டியிருந்தார்கள். Verse 29. Also from the house of Gilgal, and out of the fields of Geber and Azmaveth, for the singers had built them villages round about Jerusalem. வசனம் 30. ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு ஜனத்தையும் பட்டணவாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள். Verse 30. And the priests and the Levites purified themselves, and purified the people, and the gates, and the wall. வசனம் 31. அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏறப்பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி 2 பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன். அவர்களில் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேல் வலதுபுறமாக குப்பை மேட்டு வாசலுக்கு போனார்கள். Verse 31. Then I brought up the princes of Judah upon the wall, and appointed 2 great companies of them that gave thanks, whereof one went on the right hand upon the wall toward the dung gate. வசனம் 32. அவர்கள் பிறகாலே ஒசாயாவும் யூதாவின் பிரபுக்களில் பாதி பேரும். Verse 32. And after them went Hoshai, and half of the princes of Judah. வசனம் 33. அசரியா, எஸ்ரா, மெசுல்லாம். Verse 33. And Azariah, Ezra, and Meshullam. வசனம் 34. யூதா, பென்யமீன், செமாயா, எரேமியா என்பவர்களும். Verse 34. Judah, and Benjamin, and Shema, and Jeremiah. வசனம் 35. பூரிகைகளை பிடிக்கிற ஆசாரியரின் புத்திரரில் ஆசாப்பின் குமாரன் சக்கூரின் மகனாகிய மிகாயாவுக்கு குமாரனான மத்தனியாவின் மகன் செமாயாவுக்கு பிறந்த யோனத்தானின் குமாரன் சகரியாவும். Verse 35. And certain of the priest's sons with trumpets, namely Zechariah the son of Jonathan, the son of Shema, the son of Mattaniah, the son of Michai, the son of Zacchur, the son of Asaph. வசனம் 36. தேவனுடைய மனுஷனாகிய தாவீதின் கீதவாத்தியங்களை வாசிக்கிற அவன் சகோதரரான செமாயா, அசரெயேல், மிலாலாய், கிலாலாய், மகாய், நெதனெயேல், யூதா, அனானி என்பவர்களும் போனார்கள். வேதபாரகனாகிய எஸ்ரா இவர்களுக்கு முன்பாக நடந்தான். Verse 36. And his brethren, Shema, and Azariel, Milalai, Gilalai, Mai, Nethaneel, and Judah, Hanani, with the musical instruments of David the man of God, and Ezra the scribe before them. வசனம் 37. அங்கேயிருந்து அவர்கள் தங்களுக்கு எதிரான ஊருணிவாசலுக்கு வந்தபோது அலங்கத்தை பார்க்கிலும் உயரமான தாவீது நகரத்தின் படிகளில் ஏறி தாவீது வீட்டின் மேலாக கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசல் மட்டும் போனார்கள். Verse 37. And at the fountain gate, which was over against them, they went up by the stairs of the city of David, at the going up of the wall, above the house of David, even unto the water gate eastward. வசனம் 38. துதி செய்கிற 2ஆம் கூட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் பிறகாலே நான் போனேன். ஜனத்தில் பாதிப்பேர் அலங்கத்தின் மேல் சூளைகளின் கொம்மையை கடந்து அகழ்மதில் மட்டும் நெடுகப் போய். Verse 38. And the other company of them that gave thanks went over against them, and I after them, and the half of the people upon the wall, from beyond the tower of the furnaces even unto the broad wall. வசனம் 39. எப்ராயிம் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் அனானியேலின் கொம்மையையும் மேயா என்கிற கொம்மையையும் கடந்து ஆட்டுவாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலிலே நின்றார்கள். Verse 39. And from above the gate of Ephraim, and above the old gate, and above the fish gate, and the tower of Hananeel, and the tower of Ma, even unto the sheep gate,
and they stood still in the prison gate. வசனம் 40. அதற்கு பின்பு துதி செய்கிற 2 கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நின்றார்கள். நானும் என்னுடைய கூட இருக்கிற தலைவரில் பாதிப்பேரும். Verse 40. So stood the 2 companies of them that gave thanks in the house of God, and I, and the half of the rulers with me. வசனம் 41. ஊரிகைகளை பிடிக்கிற எலியாக்கீம், மாசேயா, மினியாமீன், மிகாயா, எலியோனாய், சகரியா, அனானியா என்கிற ஆசாரியர்களும். Verse 41. And the priests, Eliakim, Maaseiah, Miniamin, Michai, Eliane, Zechariah, and Hananiah, with trumpets. வசனம் 42. மாசேயா, செமாயா, எலெயாசார், ஊசி, யோகனான், மல்கியா, ஏலாம், ஏசேர் என்பவர்களும் நின்றோம். பாடகரும் அவர்கள் விசாரிப்புக்காரனாகி எஷரகியாவும் சத்தமாய் பாடினார்கள். Verse 42. And Maaseiah, and Shema, and Eleazar, and Azi, and Jehohanan, and Melchior, and Elam, and Ezar, and the singers sang loud, with Jezreiah, their overseer. வசனம் 43. அந்நாளிலே மிகுதியான பலிகளைச் செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. Verse 43. Also that day they offered great sacrifices, and rejoiced, for God had made them rejoice with great joy. The wives also and the children rejoiced, so that the joy of Jerusalem was heard even afar off. வசனம் 44. அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசமபாகங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவைகளில் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள். ஊழியன் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூதா மனிதர் சந்தோஷமாயிருந்தார்கள். Verse 44. And at that time were some appointed over the chambers for the treasures, for the offerings, for the first fruits, and for the tithes, to gather into them out of the fields of the cities the portions of the law for the priests and Levites. For Judah rejoiced for the priests and for the Levites that waited. வசனம் 45. பாடகரும் வாசல் காவலாளரும் தாவீதும் அவன் குமாரனாகிய சாலொமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள். Verse 45. And both the singers and the porters kept the ward of their God, and the ward of the purification, according to the commandment of David, and of Solomon his son. வசனம் 46. தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது. Verse 46. For in the days of David and Asaph of old, there were chief of the singers, and songs of praise and thanksgiving unto God. வசனம் 47. ஆகையால் செருபாபேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் அன்றாடக திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள். அவர்கள் லேவியருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். லேவியர் ஆரோனின் புத்திரருக்கென்று அவர்கள் பங்கை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். Verse 47. And all Israel in the days of Zerubbabel, and in the days of Nehemiah, gave the portions of the singers and the porters, every day his portion, and they sanctified holy things unto the Levites, and the Levites sanctified them unto the children of Aaron. நெகேமியா அதிகாரம் 13. Nehemiah chapter 13. வசனம் 1.
அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிலேயாமை கூலி பொருந்திக் கொண்டபடியினால். Verse 1. On that day they read in the book of Moses in the audience of the people. And therein was found written, that the Ammonite and the Moabite should not come into the congregation of God forever. வசனம் 2. அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்குட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. Verse 2. Because they met not the children of Israel with bread and with water, but hired Balaam against them, that he should curse them. Howbeit our God turned the curse into a blessing. வசனம் 3. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களையெல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்துவிட்டார்கள். Verse 3. Now it came to pass, when they had heard the law, that they separated from Israel all the mixed multitude. வசனம் 4. இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தோபியாவோடே சம்பந்தங்கலந்தவனாயிருந்து. Verse 4. And before this, Eliashib the priest, having the oversight of the chamber of the house of our God, was allied unto Tobiah. வசனம் 5. முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பணிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளிலே தசமபாகமும் ஆசாரியரைச் சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். Verse 5. And he had prepared for him a great chamber, where aforetime they laid the meat offerings, the frankincense, and the vessels, and the tithes of the corn, the new wine, and the oil, which was commanded to be given to the Levites, and the singers, and the porters, and the offerings of the priests. வசனம் 6. இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை, பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவின் 32ஆம் வருஷத்திலே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு. Verse 6. But in all this time was not I at Jerusalem, for in the 32nd year of Artaxerxes king of Babylon came I unto the king, and after certain days obtained I leave of the king. வசனம் 7. எருசலேமுக்கு வந்தேன், அப்பொழுது எலியாசிப் தோபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிராகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். Verse 7. And I came to Jerusalem, and understood of the evil that Eliashib did for Tobiah, in preparing him a chamber in the courts of the house of God. வசனம் 8. அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தோபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளையெல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்துவிட்டேன். Verse 8. And it grieved me so, therefore I cast forth all the household stuff of Tobiah out of the chamber. வசனம் 9. பின்பு நான் அறைவீடுகளை சுத்திகரிக்கச் சொல்லி தேவனுடைய ஆலயப் பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். Verse 9. Then I commanded, and they cleansed the chambers, and thither brought I again the vessels of the house of God, with the meat offering and the frankincense. வசனம் 10. பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடிப்போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். Verse 10. And I perceived that the portions of the Levites had not been given them, for the Levites and the singers that did the work were fled every one to his field. வசனம் 11.
அப்பொழுது நான் தலைமையானவர்களோடே வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களைச் சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன். Verse 11. Then contended I with the rulers, and said, Why is the house of God forsaken? And I gathered them together, and set them in their place. வசனம் 12. அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளில் தசமபாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள். Verse 12. Then brought all Judah the tithe of the corn and the new wine in the oil unto the treasuries. வசனம் 13. அப்பொழுது நான் ஆசாரியனாகிய செலேமியாவையும் வேதபாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக மத்தனியாவின் குமாரன் சக்கூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரராக வைத்தேன். அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. Verse 13. And I made treasurers over the treasuries, Shelemiah the priest, and Zadok the scribe, and of the Levites, Pd, and next to them was Hanan the son of Zaccur, the son of Mattaniah, for they were counted faithful, and their office was to distribute unto their brethren. வசனம் 14. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதின் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். Verse 14. Remember me, O my God, concerning this, and wipe not out my good deeds that I have done for the house of my God, and for the offices thereof. வசனம் 15. அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சரசம், திராட்சப்பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டேன். Verse 15. In those days saw I in Judah some treading wine presses on the Sabbath, and bringing in sheaves, and lading asses, as also wine, grapes, and figs, and all manner of burdens, which they brought into Jerusalem on the Sabbath day. And I testified against them in the day wherein they sold victuals. வசனம் 16. மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். Verse 16. There dwelt men of Tyre also therein, which brought fish, and all manner of ware, and sold on the Sabbath unto the children of Judah, and in Jerusalem. வசனம் 17. ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? Verse 17. Then I contended with the nobles of Judah, and said unto them, What evil thing is this that ye do, and profane the Sabbath day? வசனம் 18. உங்கள் பிதாக்கள் இப்படிச் செய்ததினாலல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோவென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேலிருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்குச் சொன்னேன். Verse 18. Did not your fathers thus, and did not our God bring all this evil upon us, and upon this city? Yet ye bring more wrath upon Israel by profaning the Sabbath. வசனம் 19. ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டணவாசலில் மாலைமயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியுமட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டுமென்று கட்டளையிட்டு
ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசலண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். Verse 19. And it came to pass that when the gates of Jerusalem began to be dark before the Sabbath, I commanded that the gates should be shut, and charged that they should not be opened till after the Sabbath. And some of my servants set I at the gates, that there should no burden be brought in on the Sabbath day. வசனம் 20. அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் இரண்டொரு தரம் எருசலேமுக்கு புறம்பே இராத்தங்கினார்கள். Verse 20. So the merchants and sellers of all kind of ware lodged without Jerusalem once or twice. வசனம் 21. அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே இராத்தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோடே சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராதிருந்தார்கள். Verse 21. Then I testified against them, and said unto them, Why lodge ye about the wall? If ye do so, again I will lay hands on you. From that time forth came they no more on the Sabbath. வசனம் 22. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இரங்குவீராக. Verse 22. And I commanded the Levites that they should cleanse themselves, and that they should come and keep the gates, to sanctify the Sabbath day. Remember me, O my God, concerning this also, and spare me according to the greatness of thy mercy. வசனம் 23. அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன். Verse 23. In those days also saw I Jews that had married wives of Ashdod, of Ammon, and of Moab. வசனம் 24. அவர்கள் பிள்ளைகள் பேசின பேசில் பாதி அஸ்தோத் பாஷையாயிருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையைத் தவிர யூத பாஷையை திட்டமாக பேச அறியாதிருந்தார்கள். Verse 24. And their children spake half in the speech of Ashdod, and could not speak in the Jews' language, but according to the language of each people. வசனம் 25. அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பீத்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டுமென்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி நான் அவர்களை நோக்கி. Verse 25. And I contended with them, and cursed them, and smote certain of them, and plucked off their hair, and made them swear by God, saying, Ye shall not give your daughters unto their sons, nor take their daughters unto your sons, or for yourselves. வசனம் 26. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலோமோன் இதனாலே பாவஞ்செய்தானல்லவா? அவனைப் போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேலனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவஞ்செய்ய பண்ணினார்களே. Verse 26. Did not Solomon king of Israel sin by these things? Yet among many nations was there no king like him, who was beloved of his God, and God made him king over all Israel. Nevertheless even him did outlandish women cause to sin. வசனம் 27. நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொள்ளுகிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பையெல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடங்கொடுப்போமோ என்றேன். Verse 27. Shall we then hearken unto you to do all this great evil?
to transgress against our God in marrying strange wives? வசனம் 28. யோயதாவின் புத்திரரிலே பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபினுடைய குமாரன் ஒருவன் ஓரோனியனான சன்பல்லாத்துக்கு மருமகனானான். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். Verse 28. And one of the sons of Joiada, the son of Eliashib the high priest, was son-in-law to Sambole the Horonite. Therefore I chased him from me. வசனம் 29. என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொள்ளும். Verse 29. Remember them, O my God, because they have defiled the priesthood, and the covenant of the priesthood, and of the Levites. வசனம் 30. இப்படியே நான் மறுஜாதியாரை எல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவரவரை அவர்கள் வேலையின் முறைகளில் நிறுத்தி. Verse 30. Thus cleansed I them from all strangers, and appointed the wards of the priests and the Levites, every one in his business. வசனம் 31. குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற்பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். Verse 31. And for the wood offering, at times appointed, and for the first fruits, remember me, O my God, for good. பைபிள் சவாலின் 140வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று விசுவாசமாக நிலைத்திருக்க தொடர்ந்து உறுதியும் திருத்தமும் தேவைப்படுகிறது என்பதை கற்றோம். விலகுவது எளிது, ஆனால் தேவன் நம்மை மீண்டும் உண்மையில் நிலைக்க அழைக்கிறார். நமது வாழ்க்கையை ஆய்வு செய்து தினமும் நமது அர்ப்பணிப்பை புதுப்பிப்போம். நிலைத்திருப்பவர்களை தேவன் கௌரவிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரது சித்தத்தோடு ஒப்பிட ஒரு வாய்ப்பு. இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட உறுதி தேவைப்படுகிறது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 140 of our Bible challenge is complete. Today we learned that staying faithful requires ongoing commitment and correction. It is easy to drift, but God calls us back to remain true to Him. Let us examine our lives and renew our dedication daily. God honors those who stay consistent in their walk. Each day is an opportunity to realign with His will. What area of your life needs renewed commitment today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.